முட்டை அவிக்கிறேன். நான் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். முட்டை அவிக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு அடிக்கும். அப்போ தோல் ஈஸியாக உரிக்க வரும். முட்டை தோல் ஓகேவா? இது அவியறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுப்போம். நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெங்காயத்து தோலை உரிச்சிட்டு இப்போ இதெல்லாம் ஒன்றா அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். வெங்காயம் தக்காளிலாம் ஒன்றா அரைச்சிக்க போகிறேன். இதெல்லாம் அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில். நைஸாக அரைச்சிட்டேன். போதும் இந்த மாதிரி அரைச்சாலே. முட்டை அவிஞ்சிருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த பபுள்ஸ் வந்தாலுமே அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, பபுள்ஸ் ஒரு 100 எண்ணத்துக்குள்ளே வெந்துடும் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இது வெந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது உப்பு போட்டு அவிச்சனால தோல் கொஞ்சம் ஈஸியாக உரிக்க வருது. இதுக்கு சோம்பு தான் போடுவேன். பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க, அதை போடுவேன். ஒரு குறிப்பிட்ட சோம்பு யூஸ் பண்ணுவேன். எல்லாம் அரைச்சி வச்சதை போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். நல்லா பெரட்டிடலாம். இந்த கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். ஃபைனலாக போட்டு வரட்டேன். இது எவ்வளோ போதும் கொத்தமல்லி தழை. இப்போ கிண்டி விட்டுருவோம். இது ரசத்துக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்சே ரசம் முட்டை போட்டு சொல்ல மீன் குழம்பு. இப்போ நான் இதில் சிக்கன் 60 மசாலா தூள் போடுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகுத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இதில் 2ஆக கட் பண்ணிட்டு முட்டையை போட்டுக்கலாம். முழுசாக போடனாலும் போட்டுக்கலாம். இது உள்ளெல்லாம் மசாலா பிடிக்கும். அப்படி இல்லைன்னா போர்க் வச்சு நல்லா கொத்திட்டு கூட போடலாம். கொஞ்சம் நேரம் இருந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரட்டிடுவோம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். எப்படி பரட்டிட்டா முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் இதில் இறங்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம்னா வேக வைக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை. அப்படியே வேகட்டும். இன்னைக்கு வெறும் ரசம் தான். இந்த
நேற்று சட்டியில் மீன் குழம்பு வச்சேன், அது கொஞ்சம் இருக்குது. இந்த முட்டை தொக்கு போட்டுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி லஞ்சு தான். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறதா, நான் எண்ணெய் கம்மியாக விட்டேன். எண்ணெய் விட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ரசம் பண்ண போகிறேன். முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் பண்ண போகிறேன். ரசம் பண்ணுறதுக்கு பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தான் நான் ரசம் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகு, சீரகம், பூண்டுலாம் போட்டாச்சு. இப்போ இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுறேன். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டேன். ரசத்துக்கு நல்லா பொண்ணும் பாதியமாக அரைக்கல, நல்லா நைஸாகவே அரைச்சி வச்சிட்டேன். இதை வந்து நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு. நான் தண்ணியே ஊற்றல, அப்படியே போட்டு முட்டை தொக்கு சாப்பாடுலாம் செய்யணும்னா நம்மளுக்கு தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அது குக்கர்லேயே இருந்தால் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். எப்பயுமே சாப்பாடு மட்டும் தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் முட்டை தொக்கு இருந்துச்சுல்ல, இந்த சாப்பாடு போட்டு கடாயில் கழித்து சாப்பிட்டா, அரிசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு படி சோறு பசங்களுக்கு ஊட்டி விட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. விரசின சாதம். இதை அப்படியே சாப்பிட்டுட்டு கடாயை கழுவி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ரசம் பண்ணிடுவாங்க கடாயிலே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டால் செம்மையாக சாப்பிடுவாங்க. நான் ரசம் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எப்பவுமே ரசத்துக்கு கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தி ஃபுட் அது. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கருவேப்பிலை. கடுகுலாம் பொரிஞ்சிச்சு. அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு வதக்கிக்கலாம். எண்ணெயிலே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரச பவுடர் போட்டுக்கிறேன். ரசப்பொடி போட்டால் தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரசம் சரி நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போட்டு கிண்டிட்டு கொத்தமல்லி தழை போட்டு கலந்து வச்ச புளி கரைசலை அதில் போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை நிறைய போட்டேன்.
அப்போ தான் நல்லா கொத்தமல்லி வாசனையாக இருக்கும். தண்ணி பத்தலை, புளி அதிகமாக சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ரசம் இதை அரைச்சி போட்டிருந்தா கூட நல்லது, நான் அரைச்சி போடல. செம்ம டேஸ்ட். இப்போ இது வந்து கொஞ்சமாக உப்பு பத்தலை. ஓகே, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். ரசம், ஒயிட் ரைஸ், நேற்று உள்ள மீன் குழம்பு, அடுத்தது முட்டை தொக்கு, முட்டை கிரேவி, இவ்வளவும் இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நுரை வரும்போது கொதித்து லைட்டாக நுரை வரும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நுரை வந்துடும். அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட சாரெல்லாம் கூட இறங்கிரும் கொஞ்சம் நல்லா ரசம் கொதி வரும்போது. அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அரைச்சி போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கொத்தமல்லி ரசம். சரி, இப்போ இதில் சாறு இறங்கிடும். கொஞ்சமாக நுரை வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதான் வந்து ரசத்துக்குரிய டிப்ஸு.